தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்ரீ அத்திபத்ரேஸ்வரி தேவி கோவில் சமய மாநாடு நாகர்கோவில் ஆகஸ்ட் 20. பத்மநாபபுரம் அத்திக்காவு பகுதியில் உள்ள ஸ்ரீ அத்திபத்ரேஸ்வரி திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா மற்றும் கொடை விழா நிகழ்வில் சமய மாநாடு நடைபெற்றது. இதில் இந்து அமைப்பை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக நடந்த ஊர்வலத்தில் சினிமா புகழ் நகைச்சுவை நடிகர் கிங்காங் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் புதிய உலகம் நிறுவன தலைவர் சஜீஷ் கிருஷ்ணா தலைமை தாங்கினார். சமய வகுப்பு மாணவிகள் இறைவணக்கம் கூறினர். பின்னர் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் M.R. காந்தி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நகைச்சுவை நடிகர் கிங்காங் கலந்து கொண்டு ஆன்மீகம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் என்று பேசி நகைச்சுவை நடனம் மூலம் கலை விருது அளித்தார். ஐயாவழி சிவச்சந்திரன், பிஜேபி மாவட்ட தலைவர் தர்மராஜ், இடுபெண் சேனா அமைப்பாளர் மணிகண்டன், இந்து தர்ம பேரவை தலைவர் ரவிக்குமார், முன்னாள் இந்து முன்னணி கோட்ட செயலாளர் சோமன்ஜி, சிவசேனா மாநில ஒருங்கிணைப்பாளர் சிதரால் ராஜேஷ், விஸ்வ இந்து பரிஷத் மாநில அமைப்பாளர் காளியப்பன், விஸ்வ இந்து பரிஷத் மாநகர தலைவர் நாஞ்சில் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் சமய மாநாட்டின் முக்கியம் மற்றும் மக்கள் ஆன்மீகத்துடன் ஏன் பற்றுடன் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்தி பேசினர். இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் பேசும்போது, ஒற்றுமையுடன் செயல்பட்டு ஆக்கப்பூர்வமான ஆன்மீக ஈடுபாடு இந்துக்கள் செயல்பட வேண்டும் என பேசினார். பின்னர் ஸ்ரீ அத்திபத்ரேஸ்வரி கோவிலின் மேல் சாந்தி சஜித் சுவாமிஜி நன்றியுரை வழங்கினார். தொடர்ந்து கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள், அலங்காரம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் கடைசி நாளான நேற்று நாகர் பூஜை, தீபாராதனை, மேலதாளத்துடன் வலிய குருதி பூஜை, பக்தி பரவசத்துடன் அம்மை இறக்கம், பூப்படை, மஞ்சள் நீராடுதல் ஆகியவை நடைபெற்றது. குமரி ஜி. முத்துக்குமார்.